தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்துல அதிமுக தலைமையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர். ஓபிஎஸ் மறுபடியும் பிஜேபி கூட்டணிக்குள்ள கொண்டு வரப்படும் அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. இதை பத்தி தான் நாம இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். தமிழகத்துல சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாசமே இருக்கிற நிலையில அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சிருக்கு. அப்போல இருந்தே கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு அமித்ஷா சொல்லிக்கிட்டே வந்தாரு. அதுக்கப்புறமும் அதிமுக சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் தான் முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கப்படுவாங்க அப்படின்னும் அமித்ஷா சொல்லிக்கிட்டு வந்தாரு. இதுக்கு ஏத்த மாதிரியே தமிழக பாஜகவும் என்ன பண்ணிட்டு இருந்தா, டெல்லி தலைமை தான் வேட்பாளரை முடிவு பண்ணும், அவங்க சொல்றதுதான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளரா போட்டியிடுவாரு அப்படின்னு அமித்ஷாவும் தமிழக பாஜகவும் எந்தவித அறிவிப்புமே வெளியிடல. 2 நாளைக்கு முன்னாடி பாஜகவோட பூத் கமிட்டி மாநாடு ஒண்ணு நெல்லையில நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு அமித்ஷா வந்தாரு. அந்த மாநாட்டிலையும் எடப்பாடி பழனிசாமி பேரையே அமித்ஷா உபயோகப்படுத்தல. அண்ணாமலை தான் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி அண்ணனை தான் எப்படியாவது வின் பண்ண வைக்கணும், அவர் தான் முதல்வரா ஆக்க போறோம், அவர் தலைமையில தான் கூட்டணி வச்சிருக்கோம், அவர் தலைமையில தான் தமிழ்நாட்டுல வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி பேரை யூஸ் பண்ணல அப்படிங்கிற பேச்சு தமிழக அரசியல்லையும் அதிமுக வட்டாரங்களையும் எடப்பாடி பழனிசாமி மத்தியிலும் ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. என்னடா இது, நம்ம கூட கூட்டணி வச்சுட்டு நம்மள முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கலையே, நம்ம பேரை கூட அவர் சொல்லலையே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே வெக்ஸாகி இருந்தாரு. அப்படி இருந்தாலும் அதிமுக தமிழகத்துல தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாவட்டங்கள்ல பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. அங்க வரக்கூடிய மக்கள் எல்லாருமே அதிமுகவுக்கு சப்போர்ட்டாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கிறாங்க. ஒரு மக்கள் வெள்ளத்துல மிதந்து வர மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்தாரு. இவருக்கு சேர்ற இந்த கூட்டம் 2026ல நீங்க தாங்க ஐயா முதலமைச்சர், மறுபடியும் டிஎம்கே எல்லாம் நாங்க தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற சொல்ற மாதிரி ஒரு கூட்டத்தை இவர் கூட்டி வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி, முதல்வர் வேட்பாளர் இதை பத்தியெல்லாம் யோசிக்காம மக்களை திரட்டி மக்கள் கிட்ட நம்ம கொண்டு போனோம், நம்மளை பேரு கொண்டு போனோம், நம்ம திட்டங்களை கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சார பயணங்கள்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு வராரு. இந்த நிலையில தான் திருச்சியில தமிழக பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு. அந்த பிரஸ் மீட்ல தான் ஒரு ட்விஸ்டும் கொடுக்குறாரு. அதுல நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, எங்க கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான், தேர்தலுக்கு அப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு, யாருமே மன கஷ்டத்துல எல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமே பிரதமரும் உள்துறை அமைச்சரும் கண்டினியூஸா தமிழகத்துக்கு வந்துகிட்டே இருப்பாங்க, தமிழகத்துக்கு மக்களை சந்திப்பாங்க, தேர்தல் பத்தின வியூகங்களை வகுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி ஆட்சி தான் அமையும், இந்த ஆட்சி இருக்கவே கூடாது, திமுகவை விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்துல அதிமுக தான் பெரிய கட்சி, இதுல முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி தாங்க, வேற யாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எங்க கூட்டணிக்கு நிறைய கட்சிகளும், திமுகல இருந்து நிறைய கட்சிகளும் எங்க கூட்டணிக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணி பலமா இருந்தாருன்னா பலவீனமா இருந்தாருன்னு, தேர்தல் நெருங்க யார் யார் எங்க கூட வரப்போறாங்கன்னு பாருங்க அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் கொள்கைகளை யார் யார் ஃபாலோ பண்றீங்களோ அவங்க எல்லாருமே ஒரே அணியில திரளணும்னு சொல்லியிருக்காரு. இந்த பேச்சு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணி இருக்கு. எம்ஜிஆர் கொள்கைகள் அப்படின்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் எம்ஜிஆர் கொள்கையும் அண்ணா கொள்கையை வச்சுதான் அரசியல் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை தாவேக்காவை கூட்டணிக்கு மறைமுகமா அழைக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் நமக்கு எழுது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகமும் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாலும் வைக்கலாங்க, யாரை நம்புறது அப்படிங்கிற ஒரு பேச்சும் அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிட்டு வராங்க. நயினார் நாகேந்திரனோட இந்த பிரஸ் மீட் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரோட ஆதரவாளர்களுக்கும் ஒரு மன திருப்தியை கொடுத்திருக்கும். ஏன் அப்படின்னா அமித்ஷா நம்ம பேரையே யூஸ் பண்ணல, முதல்வர் வேட்பாளர் யாருன்னு பிஜேபி சொல்லல, ஆனா இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நம்ம என்னங்க வேணும், இன்னும் தீவிரப்படுத்தலாம் நம்ம பயணத்தை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பயணத்தை தீவிரப்படுத்தி இருக்காரு. போக போகத்தான் தெரியும் திமுக கூட்டணியிலிருந்து அதிமுக கூட்டணிக்கு எந்த கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.